ஷேய் சூரியன் பிரமா கணக்கு போடுதம்பா. உலக நாடு கிருமி இடக்க வச்ச அந்த கிருமி அரசியல்வாதி கிருமி, இந்த அரசியல்வாதி கிருமியெல்லாம் நசுக்கணும். பார்த்துக்கோ, பாயிண்டாக கணக்கு போட்டாச்சு. கணக்கு திரையுலகத்தில் விட்டாச்சுன்னா இவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நைஸாக பார்ப்பார். அப்படியே என்ன அடங்குதானா அடங்கலையா, அடங்குதானா அடங்கலை, என் பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டார். பூரா வெடி உண்டு பாம்புகளை போட்டு என் பூமியை அழிச்சிக்கிட்டே கிடக்கான் அந்த அரசியல்வாதி கிருமியை அப்படியே நசுக்கணும் அப்படின்ட்டார். நசுக்கணும். பூரா சிட்டி கிராமத்தில் பூரா கிடக்கிறவன் பூரா ஆணும் பெண்ணு, நம்ம அந்த நாடு அழிச்சாச்சுரா, நம்ம இந்த நாடு இந்த கொடியை வச்சு தான் இப்போ ஆட்டுதான். இந்த கொடி விஷக்கிருமியை கொடியை பூரா அழிக்கணும். நீதிமன்ற கோர்ட்டில் எதுவுமே கையெழுத்து வாங்காமல் கோர்ட்டார் நீதிமன்றத்திலேருந்து எந்த ஆதார கார்டுக்காரன் ஒன்று கூட கையெழுத்து வாங்காமல் அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். இது மொத்தத்தில் மெயின் சுவிட்சுன்ட்டார். கையெழுத்து வாங்கியிருக்கானா கேள்வி கேட்காரு. இப்போ கோர்ட்டார்ட்டே கேட்காரு. நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் மதுரை உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேட்காருப்பா. சென்னை மெட்ராஸில் கேள்வி கேட்காரு. கடவுள் கேள்வி கேட்காரு. கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியாப்பா இடத்துக்கு, பூரா விவசாயம் பண்ணுறதுக்கு, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குற தொழில் பார்க்குறவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியான்னு கேட்காரு. ஜட்ஜிட்ட கேட்காரு. இப்போ ஜட்ஜிட்ட கேள்வி கேட்காரு. இவர் கேட்பார்ல, கடவுளில் தப்பாக வெளியில் ஆடிக்கிட்டு இருக்கா, நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்காரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் விஷக்கிருமிகள், இந்த அரசியல்வாதி விஷக்கிருமிகள் ஆடிக்கொண்டே இருக்குது, நீ என்ன பார்க்கலையாப்பா அப்படி அந்த கேள்வி கேட்காரு. அப்போ உள்ள எல்லா பூமிக்குள்ள கணக்கு, எல்லா கோயில் கணக்கு, சிவன் கோயில் ஆலம், எல்லா கணக்கும் உள்ள நீதிமன்றத்தில் இருக்குது. வெளியில் இவன் அரசுன்னு வச்சு நாசம் பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் நீ கேட்கலையாப்பா அப்படின்னு கேட்காரு. கேட்டுக்கோங்கப்பா, அமைதியாக பொத்தி போச்சோல்லப்பா அரசியல்வாதியாக. பிற விஷக்கிருமிகளை செகண்டில் அள்ளி கொண்டு போயிடுவார். அது உள்ளே வந்துட்டாலே விஷக்கிருமி அள்ளுறான் பாரு. அவர் அந்த முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த விஷக்கிருமி ரொம்ப ஆடுது அப்படின்னு. தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பயங்கரமாக ஆடுது, இவன் கணக்கு ஒப்படைக்க மாட்டான் அப்படின்ட்டாரு. இது கூண்டோட வேரோட போயிரும்ட்டார். 8ஆம் நம்பரு கட்சிக்காரன், 8ஆம் நம்பர்னா 2 கணக்கு. அது டெல்லி 9ஆம் நம்பரு. அவன் ஆடிக்கொண்டே இருக்கான். உட்காந்து இந்த உள்ள ஊடி அழிக்கவா, அவன் அங்கேருந்து இங்கிட்டு அழிக்கவா. அவன் ஏற்கனவே பாகிஸ்தான்லேருந்து உட்காந்து அந்த அவன் அடி வாங்குவான் பார்க்க. அவன் அடி வாங்குவான், இவனும் அடி வாங்குவான். 2 தரப்புக்கு ஒன்றோட கொடுப்பார். அவன் எல்லாம் மும்பையை போட்டு தள்ளவா அப்படிங்காக்கான். மும்பையை பார்க்கான் அவன். எப்படியே இல்லை, அவன் பாகிஸ்தானில் இருந்து மும்பை அழிக்கணும்னா இல்லை, இவர் தாய் இந்தியா நாடு, உலக நாடு தாய் இந்தியா நாடு வச்சுருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோ. கம்முன்னு போடா முக்காடு தொப்பி தாடி. இல்லை, இவன் பிஜேபிக்கார பிரதமர் மோடி, கம்முன்னு போடா, அமைங்கி போங்கடா, பாவத்தை செய்யாதீங்க. 2 பக்கமும் பாவத்தை செஞ்சு அள்ளி கொண்டிருக்கான். பூரா என் பூமியை அழிக்காங்கார். எந்நேரமும் பூரா பாம்பு போடுதான், பூரா கரிமருந்து பூரா விளையுத இடத்துல பூரா நாசம் பண்ணுதான். எல்லாம் நம்ம மலையை இறக்கி நம்ம அதை சுத்தம் பண்ணணும் அப்படிங்காரு. இவனுங்களை சுத்தம் பண்ணிவிட்டு அதை மலையை இறக்கி எல்லாம் சுத்தம் பண்ணுவார். எல்லாம் மலை பூரா அலருது. மலைகள் போட்டு உள்ளே இருக்கிற இடத்துல பாம்பு போடுற இடம் பூரா அலருது. அது உயிர்றா. இல்லை, கண்டார ஒளிமன அரசியல்வாதி முட்டாப்பில விஷக்கிருமிகள். இந்த விஷக்கிருமிகளை அடக்கணுங்கார. ஒன்று தூக்கிடுவோமாங்காரு, பூமியை மேலே மாற தூக்கி அமைக்கிறோமாங்காரு. ஆனால் இந்த 7 ஜென்மம் சேட்டை செஞ்சவன்ல உள்ளே கிடக்கான். இவனுங்களுக்கு தண்டனை நம்ம கொடுக்காம விட்டுறக்கூடாது அப்படிங்காரு. 7 ஜென்மத்து சேட்டை செஞ்சவன் இவனுக்கு தண்டனை கொடுக்காம நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்காரு. அது பார்ப்போம் அப்படின்ட்டார். எங்கள் அண்ணன் ஈஸ்வரனே சொல்லிட்டார், அது கொஞ்சம் பார்ப்போம், அள்ளிடணும்டா அப்படின்ட்டார். குடும்ப வாரிசு வரைக்கும் அள்ளிடணும்டா, தொடச்சி அள்ளிடணும்டா விஷக்கிருமிகளை அப்படின்ட்டார். விஷக்கிருமி அப்படின்ட்டார். இந்த விஷக்கிருமியை அடக்கணும், அது இவரால் தான் முடியும், ஐயாவால் தான் முடியும். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் வாங்கியிருக்கானாப்பா கையெழுத்து. கவர்மெண்ட் லாயர் வாங்கி கொடுத்துருக்கானா. கவர்மெண்ட் லாயர் குடும்பமே உள்ளே போயிடுவா. பார்த்துக்கோ. இல்லையே, உனக்கு கணக்கு போட்டாச்சுரா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுறது கவர்மெண்ட் லாயர். அவன் வச்ச கவர்மெண்ட் லாயர் உள்ள கோர்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கானா. இதுக்கு கையெழுத்து வாங்கி கொடுக்கல. அப்போ இவனை அரசியல்வாதியை நியமித்த கவர்மெண்ட் லாயர் உள்ள பெட்டியாக கொண்டு உள்ளே திணிச்சிடுவார். உன் குடும்பம் உள்ளே போயிருமுடா, அமைதியாக போ. முழிச்சு பார்க்காரு. ஏற்கனவே கைலாசத்தில் ஒரு கவர்மெண்ட் லாயர் ஆடிக்கிட்டே இருக்கான். அவனை ஏற்கனவே இப்போ பேர்வாதியை இறக்கிட்டார். இன்னும் பேர்வாதியை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னும் பேர்வாதி அவனை குளோஸ் பண்ணிடுவார் ஐயா. முக்கால் சத்தியம். புரிஞ்சு நேடா. கைலாசத்தில் பேப்பரில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த பேப்பர் வச்சு அவனை முடிச்சிடுவார். சிலுவத்தூர் நீதிமன்றம் கிளை. முக்கால் சத்தியம். ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காரா. எல்லா நீதிமன்றத்திலும் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கார் கவர்மெண்ட் லாயர். அமைதியாக பொத்தி போ, பிரிக்காத, புறம் பாழாக்கிட்டு இருக்கான். எப்பா
இப்போ இந்த 4 வருஷம் ஆண்டு காலத்தில் நிறைய சோழியை முடிச்சிட்டான். விவசாயத்தை அழித்து லேண்டை போட்டிருக்கான். இப்போ இவனை கவர்மெண்ட் லாயர் தான் பிடிப்பார். என்னடா செஞ்சு வச்சுருக்கான்னு பிடிச்சி குடும்பி பிடிச்சி வானரப்பட இராணுவம் முப்போட தூக்குவான்டா. ஒன்றை செண்டை அல்வா மாதிரி தூக்குவான். இல்லை கவர்மெண்ட் லாயர் நல்லா கேட்டுக்கோடா, ஒன்றை செண்டை அல்வா மாதிரி தூக்கி கசக்கி விட்டுருவான். பூரா விவசாயத்தை அழித்து வச்சுருக்கான். இல்லை கணக்கு கோழி முட்டை கணக்கு தான் நாங்கள் போடுறோம். நீ புரிஞ்சு படித்து பாடுறா, முக்கால் சத்